Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும். அதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். கொஞ்சம் டிஃபரண்டான ரெசிபி தான் இது. அதுவும் ஆர்கானிக்கான கலர்ல. நம்மளோட இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு 1 கப் அவலை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ரவை பதத்துக்கு வந்து ஓட்டி எடுத்திருக்கேன். நான் வந்து அவலை வறுக்கல, அப்படியே நேரடியாக தான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, நல்லா ரவை மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து இதை வறுத்து எடுக்க போகிறோம் நெய்யில். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். கிருஷ்ணருக்கு பொதுவாக ஸ்வீட்ஸ்னாலே ரொம்ப பிரியம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அவலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வந்து அதை எடுத்துருங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்ச அவலை வந்து கூட சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அவல் வந்து பொறுமையாக வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், கோல்டன் ப்ரௌனு. சப்போஸ் நீங்கள் வந்து தீயை கூட்டி வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. மெதுவாக வருங்க, நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகணும், நல்லா மணமும் வரணும் இதிலிருந்து. எனக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு வறுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 to 4 நிமிஷம் ஆச்சு. முக்கியமாக வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுங்க. 1 கப் அவளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து பத்தாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டு தான். இதுக்கப்புறமா வந்து நம்ம இடையில வந்து வேறொரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு 1 கப் அவளுக்கு நான் 2 to 2.25 கப் வரைக்கும் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொலன்னு வேணும்னா கொஞ்சம் கூட 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் 1 கப்புக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து அவலை சேர்க்கணும், வறுத்து வச்ச அவலை. அதுக்கு முன்னாடி வந்து சேர்த்துடாதீங்க. இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வறுத்து வச்ச அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப் முழு அவல் எடுத்ததில் அதோட பொடி வந்து கிட்டத்தட்ட 3/4 கப்பு போல் கிடச்சிது. இப்போ வந்து தீயை வந்து சுத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. டக்குன்னு உடனே கொட்டிட வேண்டாம் எல்லாத்தையும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு கட்டி ஆகாது நம்ம வறுத்துட்டதுனால. நமக்கு தண்ணி கொதிச்சுட்டதுனால போட்டோடனே டக்குன்னு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, கூட்டிட வேண்டாம். இப்போது இதில் அடுத்ததாக 1/2 கப் சர்க்கரை போட்டோம் இல்லையா, அதை இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதே அளவு 1/2 கப் சர்க்கரையை, நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரை தான் வந்து நமக்கு கலர் கொடுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. நீங்கள் ஆர்கானிக்காக செய்கிற மாதிரி இஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேருங்க. உங்களுக்கு கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை போட்டோடனே நல்ல ஒரு பிரைட்டான கலர் கிடைக்கும். நம்ம கேசரியோ இல்லை அல்வாவோ செய்கிறப்ப வந்து நம்ம கலர் பவுடர் வந்து சேர்ப்போம். அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்க்குறப்போ நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு நேச்சுரலாக. இப்போ நான் இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த அவல் ஸ்வீட்டுக்கு வந்து நெய் வந்து குறைவாக சேர்த்தாவே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். ஏன்னா அவல் வந்து அந்தளவுக்கு நெய்யை இழுக்காது உங்களுக்கு. இப்போ இதில் நான் பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூள். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 நிமிஷம் போதும். தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப கூட்டிட வேண்டாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அவல் ஸ்வீட் வந்து சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். டக்குன்னு உங்களுக்கு நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்காக நெய்வேத்தியத்துக்கு. கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.